ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் குழம்பு ரெசிபி நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். உடையாமல் குலையாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் குழம்பு செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டளவுக்கு பட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா வெடித்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 4 மீடியம் சைஸ் அளவுக்கு ஆனியன் சாப் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாகி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி நான் 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட் 1 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சிக்கன் அதிகமாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேருந்து குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாடை நல்லா போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை நல்லாவே போயிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள். மசாலா எல்லாமே ஆயிலோட ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது எண்ணெய் ரிலீஸ் ஆகி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி மிளகாத்தூள் நான் கலருக்காக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மசாலாலேருந்து பச்சை வாடை நல்லா போயிடுச்சு. எண்ணெய் ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனே ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். சிக்கனும் மசாலாவும் நல்லா பிரண்டு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அதாவது சிக்கன்லேருந்து தண்ணி வெளியாகணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம தண்ணி ரிலீஸ் ஆகி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆகணும். மூடி ஃபுல்லாக கவர் பண்ணிடக்கூடாது. லைட்டாக மூடி போட்டு இந்த மாதிரி தண்ணி வெளியாகி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் செய்ய போகிறனால தண்ணி அதிகமாக ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் 1 கப் அளவுக்கு மட்டுமே தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரில் செய்கிறனால சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். குக்கர்லேருந்து ப்ரெஷர் நல்லாவே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியை கூட இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கிரேவியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் குழம்பா செய்ய போகிறனால இது கூடவே தேங்காய் ஆட் பண்ணிக்க போகிறேன். அரை மூடி தேங்காவை நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்திருக்கேன். தேங்காயில் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணிக்கல, வெறும் தேங்காய் மட்டுமே தான் அரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இது கூடவே கசகசாவும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு கசகசா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெறும் தேங்காய் மட்டுமே தான் அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேங்காவை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்தனால நான் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கவர் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தேங்காவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நான் கொதிக்க விட்டுருந்தேன். நம்மளோட சிக்கன் குழம்பு மேலே எண்ணெய்லாம் தெளிஞ்சு தேங்காவோட பச்சை வாடெல்லாம் போய் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
குக்கரில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக விசில் விடாமல் ஒரு விசிலே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் வந்து உடையாமல் ரொம்பவே சூப்பராக வரும். கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் சிக்கன் குழம்பு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து நான் சிக்கன் குழம்பு அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் அதோட லிங்க்குமே நான் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சிக்கன் குழம்போட ரெசிபி எப்படி வந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை என்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி உங்களை வேறொரு ரெசிபியோடு நான் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.